Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி crispy fish sandwich. இது ரொம்ப டேஸ்டியான சாண்ட்விச். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெதருக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபிஷ் ஃபில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போன்லெஸ் ஃபிஷ் பீசஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து சுத்தமாக போன்ஸ் இருக்காது. அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம மசாலாலாம் ரொம்ப லைட்டாக தான் கொடுப்போம். இது வந்து ஒரு கான்டினென்டல் டிஷ் மாதிரி. ஸோ வந்து அதிகமாக நம்மளுடைய மசாலாஸ் கொடுக்க மாட்டோம். இந்தியன் மசாலாஸ் இருக்காது. இந்த ஃபிஷ்ஷஸை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி அதை ஒத்தி எடுத்தோன்னா அந்த ஈரப்பதம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஈரப்பதம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா சால்ட், தேவையான அளவு உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், பூண்டு விழுது வந்து நல்ல திருவுனது அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 பல் இருந்தால் போதும். அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா அதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு கவர் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour வந்து இதை ஊற வைக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில், இந்த மாதிரி வைட் பிளேட்டில் 2 கப் மைதா, 2 கப் மைதா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மைதாவில் ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், இதை சீசனிங் பண்ணுறதுக்காக. அப்புறம் பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், அதே மாதிரி க்ரஷ்ட் கார்லிக் அது 1 டீஸ்பூன். நீங்கள் இந்த இடத்துல வந்து கார்லிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு, நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷோட இதுலேயும் மேரினேஷன்லேயும் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எக் 2 எடுத்துக்கிறோம். அதில் ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அந்த பெப்பர் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ தேர்ட் வந்து பிரெட் க்ரம்ஸ். அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டேபிள்ஸ்பூன். நீங்கள் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆரிகனோ, தைம் அதெல்லாம் தனியாக கூட நீங்கள் ட்ரை ஆகி விற்குது. ஸோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷை வந்து 3 இதில் பரட்ட போகிறோம். ஒன்று வந்து மைதா, செகண்ட் எக்கு, அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு மைதாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்கில் கோட் பண்ணணும். அப்புறம் தேர்ட் ஸ்டெப்பாக தான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையும் கோட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது, அதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃபிஷ் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஆயிரும். ஸோ வந்து ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் ஃபிஷ் பீசஸை போட்டோன்னா மீடியம் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீசஸ் தான் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்துட்டால் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், வெளியே உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு டிப் மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி ஆனியன் வந்து ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. டைஸ்ட் சொல்லுவாங்க அந்த ஷேப்பில். மேயோனைஸ் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் Schezwan சாஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றாங்க. அப்படியே அந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி சாஸஸில் டிப் பண்ணி சாப்பிடலாம். இதுவே டின்னருக்கு அந்த மாதிரி சாப்பிட்றாந்தா ஒரு பிரெட் ஸ்லைஸில் நம்ம பண்ணி வச்சுருக்க மேயோ ஆனியன் டிப் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா நம்ம வச்சுருக்க ஃப்ரைட் ஃபிஷ் ஃபில்லட் அதையும் நடுவில் வச்சுருங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் Schezwan சாஸ், நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபிஷ் மேலேயே கொஞ்சம் இந்த Schezwan சாஸ் ஆட் பண்ணுறேன்.
கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கட் பண்ணுறேன் சாண்ட்விச் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபிஷ் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. அதோட அந்த டிப்ஸோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈஸியான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு போன்லெஸ் ஃபிஷ் கிடைக்கிதுன்னா அது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த மேலே சாஃப்டான பிரெட், நடுவில் நல்லா கிறிஸ்பியான ஃபிஷ், செம்ம காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.